முக்கிய நிகழ்வுகள். ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் பக்த ஜன சபா சார்பாக தொடர்ந்து 32ஆம் ஆண்டாக திருப்பதி திருமலை பாத யாத்திரை புறப்படும் நிகழ்ச்சி இன்று காலை 5 மணியளவில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் பக்த ஜன சபா சார்பாக தொடர்ந்து 32ஆம் ஆண்டாக திருப்பதி திருமலைக்கு பாத யாத்திரை புறப்பாடு நிகழ்ச்சி புரட்டாசி மாதம் 20ஆம் தேதி 6/10/2024 ஞாயிற்றுக்கிழமை காலை 5 மணியளவில் திருச்சிற்றம்பலம் கூட்ரோடு TPR திருமண நிலையத்திலிருந்து திருப்பதி திருமலைக்கு பாத யாத்திரை புறப்படுவதற்காக புரட்டாசி மாதம் 1ஆம் தேதி பாரதி பூங்காவில் அமைந்துள்ள ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் திருக்கோவிலில் மாலை அணிவித்து விரதம் இருக்கும் நிகழ்ச்சி 17/9/2024 அன்று நடைபெற்றது. அதன்படி பாத யாத்திரையில் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் பக்த ஜன சபா தலைவர் ஜெயச்சந்திரன் அவர்கள் தலைமையில் மாலை அணிந்து விரதம் மேற்கொண்ட பக்தர்கள் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் கோவிந்தா கோவிந்தா என கோஷம் எழுப்பிய வண்ணம் திருமலை திருப்பதிக்கு பாத யாத்திரை புறப்பட்டனர். இந்நிகழ்ச்சியில் பூபதி, ஜெகநாதன், கண்ணன், மதுரகிரி, ராமானுஜதாசன், கணபதி, சிவராமன், செந்தில், அன்பழகன், ஜெயமூர்த்தி, ஆனந்தன், சிவராஜ், ஏழுமலை, செங்குட்டுவன், பிரகாஷ் மற்றும் பக்த கோடிகள் பலர் கலந்து கொண்டு நன்றிகளை தெரிவித்தனர். பசியில்லா உழவர்கரை திட்டத்தை சமூக சேவகர் வழக்கறிஞர் சசிபாலன் துவக்கி வைத்தார். உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் மக்களின் அடிப்படை பிரச்சினை மற்றும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் போன்ற சேவைகளை தொடர்ந்து சமூக சேவகர் வழக்கறிஞர் சசிபாலன் செய்து வருகிறார். இதனிடையே சமீபத்தில் தொகுதியில் பல்வேறு இடங்களில் பசியால் யாசகங்கள் எடுக்கும் நபர்களை கண்ட சமூக சேவகர் இனி தொகுதி முழுவதும் மக்களின் பசியை போக்க பசியில்லா உழவர்கரை எனும் திட்டத்தை துவங்கி பொதுமக்களின் பசி ஆற்றுவேன் என உறுதியளித்துள்ளார். அதன்படி மக்கள் யாரும் பசியுடன் இனி உறங்கக்கூடாது எனும் அடிப்படையில் உழவர்கரை தொகுதியில் பசியில்லா உழவர்கரை திட்டத்தை ரெட்டியார்பாளையம் கம்பன் நகரில் துவக்கி வைத்தார். இதில் ஏழை எளியோர் சுமார் 500க்கும் மேற்பட்டோருக்கு உணவு அளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சசிபாலன் பாசறை நிர்வாகிகள், ஊர் முக்கிய நிர்வாகிகள், பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த திட்டத்திற்கு உழவர்கரை தொகுதி மக்கள் பெரிதும் வரவேற்பளித்துள்ளனர். ஜெயமூர்த்தி அறக்கட்டளை மற்றும் லயன்ஸ் கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஹோஸ்ட் இணைந்து நடத்திய மாபெரும் இலவச மருத்துவ பரிசோதனை முகாமில் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். ஜெயமூர்த்தி அறக்கட்டளை சார்பில் இலவச மருத்துவ பரிசோதனை முகாம் முருங்கம்பாக்கம் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய திடலில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட ஜெயமூர்த்தி அறக்கட்டளையின் தலைவர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி மருத்துவ முகாமை துவக்கி வைத்தார். இந்த மருத்துவ முகாமில் டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனையை சேர்ந்த மருத்துவர்கள் கலந்து கொண்டு கண்ணில் புரை, கண்ணில் சீழ் வடிதல், கண்ணில் பூ விழுதல், இரத்த அழுத்தம் ஆகியவை குறித்து சிகிச்சையும் ஆலோசனைகளையும் வழங்கினார்கள். அதேபோன்று MVR மருத்துவமனையை சேர்ந்த மருத்துவர்கள் கலந்து கொண்டு இரத்த அழுத்தம்,
நீரிழிவு நோய், இரத்த பரிசோதனை, இசிஜி, எலும்பு தேய்மானம் பற்றிய இலவச மருந்துகள் மற்றும் ஆலோசனைகளையும் வழங்கினார்கள். மேலும் டாக்டர் ஸ்ரீ விஜயலட்சுமி தன்வந்திரி மருத்துவமனையை சேர்ந்த மருத்துவர்கள் கலந்து கொண்டு பல்வலி, பல்கூச்சம், பல்லில் சீழ்வடிதல், வாய் துர்நாற்றம், பல் சீரமைப்பு, பற்கள் பரிசோதனை மற்றும் பற்களை பற்றி ஆலோசனைகளையும் வழங்கினார்கள். இதேபோன்று டாக்டர் தாமோதர குமரன் கலந்து கொண்டு வாய் புற்றுநோய், மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை மற்றும் சினைப்பை புற்றுநோய், வயிற்று புற்றுநோய் உள்ளிட்டவைகளை பரிசோதனைகள் செய்தும் ஆலோசனைகளையும் வழங்கினார்கள். முகாமில் சிறப்பு விருந்தினராக கதிர்காமம் தொகுதி திமுக பிரமுகர் வடிவேல் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்த இலவச மருத்துவ முகாமில் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். குயவர்பாளையம் ஐயனார் நகரில் உள்ள ஸ்ரீ வெள்ளந்தாங்கி ஐயனார் தேவஸ்தானத்தில் ஸ்ரீ மகா சண்டி யாகம் நடைபெற்றது. புதுச்சேரி குயவர்பாளையம் ஐயனார் நகரில் உள்ள ஸ்ரீ வெள்ளந்தாங்கி ஐயனார் தேவஸ்தானத்தில் ஸ்ரீ சண்டிகா பரமேஸ்வரி சன்னதியில் இன்று ஸ்ரீ மகா சண்டி யாகம் நடைபெற்றது. நேற்று அனுக்ஷை விக்னேஸ்வர பூஜை, நவகிரக ஹோமம், ஸ்ரீ லக்ஷ்மி ஹோமம், யோகினி பைரவ பூஜை, கோ பூஜை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இன்று சண்டிகைக்கு விசேஷ பூஜை, ஸ்ரீ சண்டிகா பரமேஸ்வரிக்கு அபிஷேக ஆராதனை நடைபெற்று ஸ்ரீ மகா சண்டி யாகம் நடைபெற்றது. தொடர்ந்து மகா தீப ஆராதனைகளும் காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பலர் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஆலய தலைவர் மணி, துணைத் தலைவர் சுந்தர்ராஜ், செயலாளர் லேகா வல்லவன், பொருளாளர் குமரேசன், உறுப்பினர் முருகன் உள்ளிட்டவர்கள் பலர் கலந்து கொண்டனர். முனைவர் சண்முகம் எழுதிய வாழ்வியல் வழிகாட்டி வள்ளலார் என்ற தலைப்பில் நூல் வெளியீட்டு விழா தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது. வள்ளுவர் வள்ளலார் ஞான தர்ம சாலை நடத்திய வள்ளல் பெருமானார் வருவிக்க உத்தமன் பெருவிழா புதுச்சேரி தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு நிர்வாகி சித்ரா வரவேற்க பக்கிரி சுவாமி, விஜயன், ஆனந்தராஜ் ஆகியோர் தலைமை தாங்கினார்கள். இந்நிகழ்ச்சியில் முனைவர் சண்முகம் எழுதிய வாழ்வியல் வழிகாட்டி வள்ளலார் என்ற தலைப்பில் நூல் வெளியிடப்பட்டது. நூலை கலைமாமணி பழனிசாமி அவர்கள் வெளியிட லிங்கநாதன் பெற்றுக்கொண்டார். இறுதியாக நிகழ்ச்சியில் வள்ளுவர் வள்ளலார் தர்மசாலை நிர்வாகி ஆதி சக்தி சங்கத்தின் செயலாளர் ஹரிஹரன் மற்றும் நிர்வாகிகள் ஞானமணி, குப்புசாமி, ஆல்பர்ட், மாதவன், கவிஞர் திருமதி ராஜலட்சுமி, முனைவர் சச்சிதானந்தம், வீரப்பன், ஹரி, லக்ஷ்மணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பாண்டிச்சேரி ரவுண்ட் டேபிள் 70 வழங்கும் பசுமை புதுவை புதுவை மக்களுக்கு 2 லட்சம் மரக்கன்றுகள் வழங்கும் விழாவை மாண்புமிகு முதல்வர் ரங்கசாமி தலைமையில் கொடியசைத்து துவக்கி வைத்தார். பாண்டிச்சேரி ரவுண்ட் டேபிள் 70 வழங்கும் பசுமை புதுவை புதுவை மக்களுக்கு 2 லட்சம் மரக்கன்றுகள் வழங்கும் விழாவை மாண்புமிகு முதல்வர் ரங்கசாமி தலைமையில் கொடியசைத்து துவக்கி வைக்கப்பட்டது. இவ்விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், ரவுண்ட் டேபிள் ஏரியா 2 சேர்மன் குணால், ஏரியா 2 செயலாளர் திலீப், ஐ ஹோம்ஸ் GR பாலாஜி, ஷென்பகா கார்ஸ் அசோகன், ஸ்ரீ VNM ஜுவல்லரிஸ் வைத்தியநாதன்,
லோகஸ் யோகி, சூரியன் FM ராஜு மற்றும் ரவுண்ட் டேபிள் உறுப்பினர்கள் பங்கேற்றனர். இந்த பசுமை புதுவை நிகழ்வில் வழங்கப்படும் மரக்கன்றுகளை மக்கள் தொடர்ந்து பராமரிக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வு கடந்த 10 நாட்களாக பல்வேறு தளங்களில் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை ரவுண்ட் டேபிள் 70 சேர்மன் யாக்டோ சதீஷ், செயலாளர் கார்த்திக், பொருளாளர் புருஷோத்தமன், துணை சேர்மன் அசோக் மற்றும் உறுப்பினர்கள் செய்திருந்தனர். காங்கிரஸ் கட்சி மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம் பிறந்த நாளை ஒட்டி INDUC சார்பாக பொதுமக்களுக்கு மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது. பாராளுமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் கட்சி புதுச்சேரி மாநில தலைவருமான வைத்தியலிங்கம் பிறந்த நாளை ஒட்டி காங்கிரஸ் கட்சி சார்பாக மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகளும் அன்னதானங்களும் வழங்கி கொண்டாடினார்கள். அதன் ஒரு பகுதியாக INTUC தொழிற்சங்கம் சார்பாக மாநில தலைவர் பாலாஜி தலைமையில் தனியார் அமைப்புடன் இணைந்து காந்தி வீதியில் பொதுமக்களுக்கு மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் INTC நிர்வாகிகள் ஞானசேகரன், ஜான் மற்றும் மாநில தொழிற்சங்கத்தின் நிர்வாகிகள், காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ட்ரெண்டிங் பாண்டிச்சேரி அமைப்பு சார்பாக சின்னத்திரை நடிகர்கள் மற்றும் சமூக வலைதள பிரபலங்களுக்கான கிரிக்கெட் போட்டி கிருஷ்ணா நகர் பகுதியில் நடைபெற்றது. தற்பொழுதுள்ள காலகட்டத்தில் வெள்ளித்திரை, சின்னத்திரை நடிகர்களை விட சமூக வலைதள பிரபலங்கள் மக்கள் மத்தியில் மிகவும் பிரபலமாகி வருகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரி ட்ரெண்டிங் பாண்டிச்சேரி என்கின்ற அமைப்பு சார்பாக கிரிக்கெட் போட்டி கிருஷ்ணா நகர் பகுதியில் உள்ள K7 மைதானத்தில் நடைபெற்றது. ட்ரெண்டிங் பாண்டிச்சேரி அமைப்பின் நிர்வாக இயக்குனர் பிரியன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கமலா ரியல் எஸ்டேட் மற்றும் ஹோட்டல் ரிவேராவின் நிர்வாக இயக்குனர் சின்மயன் வைத்தியநாதன் கலந்து கொண்டு கிரிக்கெட் போட்டியை துவக்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மற்றும் சென்னையை சேர்ந்த சமூக வலைதள பிரபலங்கள், சின்னத்திரை மற்றும் வெள்ளித்திரை நடிகர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சுமார் 8 அணிகள் பங்கேற்ற போட்டி ஒரு நாள் முழுவதும் நடைபெற்றது. Okay. Thanks to our media partner Kamala TV. Thank you. Amba. அண்ணா இங்க பாருங்க நான் ஒரு தடவை. அண்ணா
இங்கேண்ணா ஓகேண்ணா யார் அவங்க டீமு உங்க பேட்டிங் விஜய் ப்ரோ ஆமா விஜய் புதுச்சேரி மாநிலம் முத்தியால்பேட்டை ஸ்ரீமத் ஆழ்வார் சபை ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத ஸ்ரீ வேணுகோபால சுவாமி தேவஸ்தானத்தில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் கருவியை ஈரம் ராஜேந்திரன் வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் முத்தியால்பேட்டை ஸ்ரீமத் ஆழ்வார் சபை ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத ஸ்ரீ வேணுகோபால சுவாமி தேவஸ்தானம் மிகவும் பழமையான தேவஸ்தானம். இந்த தேவஸ்தானத்தின் சார்பில் ஈரம் ராஜேந்திரன் அவர்களிடம் சுத்தமான குடிநீர் வசதிகளை செய்து தருமாறு கோரிக்கையாக வைத்தனர். அதனை கருத்தில் கொண்டு ஈரம் ராஜேந்திரன் அவர்கள் சுமார் 35,000 மதிப்புள்ள குடிநீர் சுத்திகரிப்பு கருவியை கோவில் தேவஸ்தானத்திற்கு வழங்கினார். நேற்று புரட்டாசி மாதம் 3வது சனிக்கிழமை மற்றும் நவராத்திரி விழாவை ஒட்டி சுவாமிக்கு சிறப்பு பூஜை மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம், பிரசாதம் மற்றும் லட்டு வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக முத்தியால்பேட்டை தொகுதியின் காங்கிரஸ் கட்சி பொறுப்பாளர் ஈரம் ராஜேந்திரன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். பின்பு தேவஸ்தானத்தின் பொருத்தப்பட்டுள்ள சுத்திகரிப்பு குடிநீர் கருவியை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். இதில் கோவில் தேவஸ்தான நிர்வாகிகள், பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் என அனைவரும் கலந்து கொண்டு ஈரம் ராஜேந்திரன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் பக்தர்கள், பொதுமக்கள் மற்றும் ஈரம் ஃபவுண்டேஷன் நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர். தீர்த்த குடிக்க வாடி தண்ணி குடிங்க. எடுக்கல பிரஸ் வீடியோ உப்பளம் அகத்தியர் நகரில் உள்ள திருவள்ளுவர் வீதி 8.27 லட்சம் செலவில் திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் தலைமையில் பூமி பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி உப்பளம் அகத்தியர் நகரில் உள்ள திருவள்ளுவர் வீதி விரிவாக்கத்திற்கு தார் சாலை மற்றும் வாய்க்கால் அமைப்பதற்கான பூமி பூஜை இன்று ஒப்பந்த தொகை 8,27,589 செலவில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி 2022-23 கீழ் திரு அனிபால் கென்னடி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இந்த பணிக்கான காலம் 5 மாதங்களுக்குள் முடிக்க வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் ஒப்பந்ததாரர் அழகேசனிடம் கேட்டுக்கொண்டார். சாலை தரமாக அமைத்து கொடுங்கள் என்று நகராட்சி அதிகாரிகளிடம் சட்டமன்ற உறுப்பினர் கேட்டுக்கொண்டார். இவருடன் நகராட்சி ஆணையர் கந்தசாமி, செயற் பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் யுவராஜ், இளநிலை பொறியாளர் சண்முகம், ஆய்வாளர் வெங்கட பரமானந்தம், தொகுதி செயலாளர் சக்திவேல், அவைத் தலைவர் ஹரிகிருஷ்ணன், துணை செயலாளர் ராஜி மற்றும் நிசார், மகளிர் அணி ஜோஸ்லின், கிளை செயலாளர்கள் இருதயராஜ், ராகேஷ், ஊர் பொதுமக்கள் ஆகியோர் உடனிருந்தனர்.
ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்தியலிங்கம் எம்பி பிறந்த நாளை ஒட்டி நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் அமைச்சர் கந்தசாமி கலந்து கொண்டு கேக் வெட்டி ஏழை பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்தியலிங்கம் எம்பி அவர்களின் பிறந்தநாள் விழா இன்று வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. ராகுல் காந்தி தேசிய பேரவை தலைவரும் ஊடக பிரிவு சேர்மனுமான ஆர்.இ. சேகர் தலைமையில் பேரவை துணைத் தலைவரும் காங்கிரஸ் கட்சியின் பொதுக்குழு உறுப்பினருமான திரு வேங்கடம் முன்னிலையில் வைத்தியலிங்கம் எம்பிக்கு பேரவை நிர்வாகிகள் சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து அண்ணா சாலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கேக் வெட்டி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் டாக்டர் அருணாச்சலம், செயற்குழு உறுப்பினர் ரவிச்சந்திரன், ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தின் புஷ்பராஜ், தயாளன், முன்னாள் மாநில இளைஞர் காங்கிரஸ் செயலாளர் பிரபு, மாவட்ட ஊடக ஒருங்கிணைப்பாளர் மோகன்ராஜ், மாநில சிறுபான்மை பிரிவு துணைத் தலைவர் ஷியாம், முதலியார்பேட்டை காங்கிரஸ் பிரமுகர் புண்ணியமூர்த்தி உட்பட காங்கிரஸ் கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். இங்க பாருங்க, இங்க பாரு பாப்பா, இங்க பாரு. நேற்று பிறந்த நாள் கொண்டாடிய காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கத்திற்கு இந்திரா நகர் காங்கிரஸ் சார்பில் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது. நேற்று பிறந்தநாள் விழா கொண்டாடிய காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கத்திற்கு இந்திரா நகர் காங்கிரஸ் சார்பில் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது. இதனை ஒட்டி இந்திரா நகர் தொகுதி காங்கிரஸ் பொறுப்பாளர் ராஜாகுமார் தலைமையில் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் இன்று காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கத்தின் இல்லத்தில் நேரில் சந்தித்து அவருக்கு ஆளுயர மாலை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் மூர்த்த தலைவர் பி.கே. தேவதாஸ் மற்றும் வழக்கறிஞர் மருதுபாண்டியன், உருளையன்பேட்டை வட்டார காங்கிரஸ் தலைவர் ஆறுமுகம் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் இந்திரா நகர் தொகுதியை சேர்ந்த ஏராளமான காங்கிரஸ் கட்சியினர் திரளாக கலந்து கொண்டனர். என்ன அப்படியே வில்லியனூர் ஸ்ரீ முத்தாலவாழி மாரியம்மன் ஆலயத்தில் முதலாம் ஆண்டு நவராத்திரி விழாவின் 3ஆம் நாள் உற்சவம் நேற்று நடைபெற்றது.
புதுவை மாநிலம் வில்லியனூர் மேற்கு மாட வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்தாலவாழி மாரியம்மன் ஆலயத்தில் முதலாம் ஆண்டு நவராத்திரி விழா புரட்டாசி மாதம் 19ஆம் தேதி சனிக்கிழமை 3ஆம் நாள் உற்சவம் நேற்று மாலை கோவில் வளாகத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு யாகமும் அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமும் நடைபெற்று சுவாமிக்கு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஆலயத்தின் வளாகத்தில் வைக்கப்பட்டுள்ள கொலு மண்டபத்தில் அம்மன் எழுந்தருளி மகா தீப ஆராதனை நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அருட்பிரசாதம், அதனைத் தொடர்ந்து சுமங்கலிகளுக்கு தாம்பூல பிரசாதமும் வழங்கப்பட்டது. இந்த விழாவினை ஆலய தலைமை அர்ச்சகர் சிவா குருக்கள், ஆலய நிர்வாக அதிகாரி சரவணன், உபயதாரர்கள் ஜீவா, ஆனந்த், தியாகு குடும்பத்தினர் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி மாநில பர்வத ராஜகுல சங்கத்தின் சார்பாக மாணவர்களுக்கு பரிசளிப்பு மற்றும் பாராட்டு விழா முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில பர்வத ராஜகுல சங்கத்தின் சார்பாக அந்த சமுதாயத்தை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு பரிசளிப்பு மற்றும் பாராட்டு விழா இன்று அரியாங்குப்பத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் சங்கத்தின் காப்பாளருமான பேராசிரியர் ராமதாஸ் முன்னிலையில் சங்கத்தின் தலைவர் ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்றது. இவ்விழாவில் 2023-24 கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற அந்த சமூகத்தை சேர்ந்த அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் பரிசுகள் வழங்கி பாராட்டினர். அதன்படி 12ஆம் வகுப்பில் 586 மதிப்பெண்கள் பெற்ற நோனாங்குப்பம் பஞ்சாயத்தை சேர்ந்த ஷாலினி என்ற மாணவிக்கு முதல் பரிசை வழங்கினர். அதனைத் தொடர்ந்து 10ஆம் வகுப்பில் 488 மதிப்பெண்களை பெற்ற முருங்கம்பாக்கம் பஞ்சாயத்தினை சேர்ந்த அக்ஷயா என்ற மாணவிக்கு முதல் பரிசையும் வழங்கி பாராட்டினர். இந்நிகழ்ச்சியில் சங்கத்தின் பொதுச் செயலாளர் கணேசன், பொருளாளர் நாகலிங்கம், இளங்கோவன் மற்றும் திரளானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு மாநில செயற்குழு உறுப்பினர் செந்தில் குமரன் தலைமையில் இலவச சர்க்கரை வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு தேங்காய்திட்டு பகுதியை சேர்ந்த மாநில செயற்குழு உறுப்பினர் செந்தில் குமரன் பொன்னாடை போர்த்தி பூங்கொத்துகளை கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொடர்ந்து இந்நிகழ்ச்சியில் தனது ஏற்பாட்டில் 200 கிலோ சர்க்கரையினை மாநில தலைவர் வைத்தியலிங்கம் திருக்கரங்களால் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், மஞ்சினி வட்டார காங்கிரஸ் செயலாளர் அன்பு, அருள் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகளும் இதில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். வில்லியனூர் தொகுதியில் சிறகுகள் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஒருங்கிணைந்த குடியிருப்போர் நல சங்கம் பெயர் பலகை திறப்பு விழா எதிர்க்கட்சி தலைவர் சிவா திறந்து வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சிறகுகள் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஒருங்கிணைந்த குடியிருப்போர் நல சங்கம் பெயர் பலகை திறப்பு விழா நடைபெற்றது. எதிர்க்கட்சி தலைவர் சிவா கலந்து கொண்டு இவ்விழாவிற்கு தலைமை தாங்கி பெயர் பலகையை திறந்து வைத்தார். வழக்கறிஞர் ராஜசுந்தர், திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் தர்மராஜன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் தலைவர் அம்பலவாணன், செயலாளர் ரமேஷ், பொருளாளர் ஸ்ரீகாந்த்,
துணைத் தலைவர் சரஸ்வதி, துணை செயலாளர் திவ்யா மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள், ஊர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சியில் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன் உட்பட ஏராளமான திமுக நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டனர். ஜெயவள்ளி நகர், கிருஷ்ணா நகர், மூகாம்பிகை நகர், மூகாம்பிகை நகர் விரிவு, சௌபாக்கிய தாயணி நகர், சௌபாக்கிய தாயணி நகர் விரிவு, வில்லியனூர், மணவெளி ஆகிய பகுதிகளை சேர்ந்த பொதுமக்களும் இதில் கலந்து கொண்டனர். தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் வணங்கி நாம் மிகவும் ஆவலோடு டாக்டர் APJ அப்துல் கலாம் ஒருங்கிணைந்தோர் நல சங்கத்திற்கான விழாவிற்கு உங்களை வரவேற்கிறமாக. ஆரியாங்குப்பம் தொகுதியிலிருந்து திருமலை திருப்பதிக்கு பாத யாத்திரை புறப்பட்ட பக்தர்களுக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தி அறக்கட்டளை சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதியில் இருந்து ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் பக்த ஜன சபா சார்பில் 32ஆம் ஆண்டு திருப்பதி திருமலை பாத யாத்திரை துவக்க நிகழ்ச்சி முருங்கம்பாக்கம் திரௌபதி அம்மன் ஆலயத்தில் இருந்து 150க்கும் மேற்பட்டோர் திருப்பதி திருமலைக்கு பாத யாத்திரை மேற்கொண்டனர். முன்னதாக இந்த ஆலயத்தில் உள்ள பெருமாள் சன்னதியில் சிறப்பு பூஜைகள் மேற்கொள்ளப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள், பாத யாத்திரை அன்பர்கள் பலரும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தி அறக்கட்டளையின் சார்பாக அவர்களின் துணைவியார், மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி தலைமையில் பாத யாத்திரை மேற்கொள்ளும் பக்தர்களுக்கு தேவையான துண்டு, பிஸ்கெட், தண்ணீர் பாட்டில் உள்ளிட்ட பொருட்களும் வழங்கி வழி அனுப்பி வைக்கப்பட்டனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி சிறப்பு அழைப்பாளர் தனபால், அரியாங்குப்பம் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் தமிழரசன் மற்றும் அரியாங்குப்பம் முன்னாள் வட்டார காங்கிரஸ் தலைவர் சிவராமகிருஷ்ணன் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.